வணக்கம். வாழ்க்கை முழுவதும் சிறையில்தான் கழிக்க வேண்டுமா? முதல்வருக்கு வந்த மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிமன்றம் கூறிவிட்டது. என்ன ஆனது? வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ கைது வழக்கில் ஜாமீன் கோரிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனு மீதான தீர்ப்பை டெல்லி நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தற்பொழுது டெல்லியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீனா பன்சால் கிருஷ்ணா முன் விசாரணைக்கு வந்தபொழுது வாதிட்ட சிபிஐ தரப்பு இந்த வழக்கில் முக்கிய சூத்திரதாரி கெஜ்ரிவால் தான் என்றும், இதற்கு பதில் வாதத்தை முன்வைத்த கெஜ்ரிவால் தரப்பினர் அப்போதைய துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் உள்ளிட்டவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்க வேண்டும் என்றும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தன்னை சிபிஐ கைது செய்துள்ளதாகவும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் தற்பொழுது என்னை சிக்க வைக்க வேண்டும் என்று, இதில் என்னை பயன்படுத்துகிறார்கள் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியுள்ளார். சிபிஐ நடவடிக்கையால் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் கூறப்பட்டுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். மேலும் முன்னதாக மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முதல்வர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். மதுபான ஊழல் முறைகேடு டெல்லியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் சர்ச்சையை தற்பொழுது கிளப்பியிருக்கிறது. ஏனென்றால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த துறையே அவர்தான் இதற்கு முன்பாக பார்த்து வந்தார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கு எதிரான ஆவணங்கள் அனைத்தும் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையை கூறினால் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவும் சிறைக்கு தான் செல்லும். டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் வழங்க முடியாமல் நீதிமன்ற காவலிலேயே இருக்கிறாரோ, அதேபோல் தமிழகத்திலும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கியமான அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இன்னும் 2 ஆண்டுகளை இருக்கக்கூடிய நிலையில் 2வது முறையாக திமுக அரியணையில் ஏற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகம் பக்கம் திரும்பினால் ஒட்டுமொத்த திட்டமும் மண்ணோடு மண்ணாகிவிடும், கூண்டோடு சிறைக்கு செல்ல வேண்டியதுதான் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.